creation. வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு டிகேபி கேமர் சேனல். அந்த அவங்க டிகேபி தமிழ் பேசுகிறேன். மன்னித்துக் கொள்ளுங்கள் கைஸ், ரொம்ப நாளாக பெரிய வீடியோ போடுறதுக்கு ரொம்ப டைம் இல்லை. அதுவும் நம்ம டைமும் இல்லாமனால நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து நியூவாக புதுசாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. காலையிலேருந்து விளாண்டு போர் அடிச்சு போச்சு. நான் விளையாடவே இல்லை. அதனால சரி 5:30 மணிக்கு உள்ளே போய் பார்ப்போம்லான்னு சொல்லிட்டு போனால் உள்ளே போய் பார்த்தா டொங்கின்னு சவுண்டு கேட்டு, அந்த சவுண்டை மட்டும் கேளுங்களேன். நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டு வந்து புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. நம்பர் 2 வந்து அந்த எதுவுமே அந்த நம்ம கலெக்ஷன் அந்த ஜட்டி பனியனு டவுசரு செருப்பு பருப்பெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் அதுவும் எமோட்டு ஸ்கேட் போர்டு அந்த வண்டி எல்லாமே ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க கைஸ். அதான் சார் நல்லா இருக்குது பார்க்கறக்கு. டிஃப்ரென்ஸாக போனமோ புதுசாக ஒரு காரினா கொண்டு வந்து சொல்லிட்டு ஒரு இதில் கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு கைஸ், சூப்பராக இருக்குது. அந்த இதை வந்து பாருங்கள். அப்படியே போயிட்டு நமக்கு இந்த தினமும் புதுசாக கொடுத்துருக்காங்க. இது பேர் என்னென்னு தெரிஞ்சதுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, அடுத்தது பேனர் கீனர் எல்லாமே ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க கைஸ். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. விளாண்டு பார்த்தா தான் தெரியும். போயிட்டு கொஞ்சம் விளாண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தான் இந்த வீடியோவை நான் தான் போடுறேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மற்றதெல்லாம் செக் பண்ணி மற்றதெல்லாம் ஆஸ் யூசுவல் எப்பயும் போல இருக்கிறது தான் இருக்குது. ஒரு ஹோல்சேலில் கொடுப்பாங்கல்ல அந்த டைமண்ட் வவுச்சரும் ப்ளஸ் வெப்பன் வவுச்சர்னு நினைக்கிறேன். அப்படி இந்த எமௌண்ட்லாம் போட்டு பார்த்தேன், எல்லாமே இருக்குது. மற்றபடி எந்த இதுவுமே ஆஸ் யூசுவல் எப்பயும் போல இருக்கிறதா இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். கேம் வந்து விளையாட ஆரம்பிச்சாச்சு. கரெக்டாக நீங்கள் போயிட்டு கேமை அப்டேட் பண்ணுறதுக்கு 629 சம்திங்காக எம்பின்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு. பார்த்துங்க. வெப்பன்லேயும் போய் பார்த்தேன், லாஸ்ட் யூஸ்வல் எப்பயும் போல ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த சவுண்டு தான் டங்கின்னு கேட்குது, டிக்னு கேட்குது. அந்த சவுண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வவுச்சர்லாம் இதெல்லாம் ஈவெண்ட் அடுத்த வர ஈவெண்ட்லாம் இதில் பார்த்துருக்கோம். அடுத்து வந்துட்டு என்னடா பன்னிக்குட்டிலாம் ஃப்ரீயாக தராங்க அடுக்குது. வெப்பன் வவுச்சர் அந்த பண்டலில் ஃப்ரீயாக தரான். அடுத்து இதெல்லாம் டைமிங் கொடுக்குறாப்புல. கரீனா நீங்கள் வளர்க தெய்வம் எங்கே தெய்வம் நல்ல தெய்வம் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறேன். வவுச்சர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு கிளைம் பண்ணிக்கிங்க. அடுத்து சரி உள்ளே போய் இந்த வவுச்சர்லாம் கிளைம் பண்ணணும்ல, போய் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா அந்த நாய் தருவானா கரீனா? மனம் கட்டவனே உனக்கு கிடையாது, நாசமாக போவ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூட கொடுக்கல கைஸ். அந்த ஃப்ரீயாக கூட நம்ம இது ரேங்க் டோக்கனா இந்த டோக்கன் பேர் சரியான ஞாபகம் கிடையாது. என்ன கேம் விளையாடுறதுக்கே வரதில்லை, ரொம்ப நாளாச்சு விளையாண்டு. ரேங்க் டோக்கன் தான் நினைக்கிறேன். ரேங்க் டோக்கனா இந்த டோக்கனை வச்சு ரேங்க் டோக்கனா இதை வச்சு 5 வவுச்சர் வாங்கலாம்ல, அதையும் வாங்கி பார்த்தா இதுக்கு மேலே தரமாட்டேன், நான் நாசமாக போனேன் நாய். அது சரி அதையும் வாங்கிக்கிட்டு போயிட்டு கிளைம் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் சுற்றலான்னு சொல்லிட்டு போய் சுற்றி பார்த்தா ஒரு மண்ணும் கொடுக்கல. நாசமாக போல கரீனா. நல்லா லாபியை மட்டும் கொடுத்தா மட்டும் பார்த்தது, மக்களுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா தான் அவங்களும் நல்லா இருப்பா கரீனா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க. பார்த்துங்க. இதுலேயும் கொடுக்கலாம். சரி வெப்பன் வச்சுனாச்சும் போய் சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றலன்னா அதுலேயும் கொடுக்கல. இந்த பவுண்டரி டோக்கன்லாம் யாருப்பா கேட்டது? எனக்கு வேண்டவே வேணாம். அது சரி நம்ம ட்ரிக்கை டச் பண்ணிட்டு போனால் இது உனக்கு இதாண்டி நாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாப்புல. சரி நம்ம ஒரு மேட்சை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா லாபியை பாருங்க கைஸ், வேற லெவலில் இருக்குது கைஸ். வேற லெவலில் இருக்குது. இந்த லாபியை பார்த்தா எனக்கு ஒரு சாங்கு ஞாபகம் வருது. அந்த சாங்கை மட்டும் லைட்டாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அந்த சாங்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆல் என்ற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, பை டாடா.